வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோஸ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோல்டன் பேட் உட் பெக்கர். அதாவது நம்ம ஏரியா சைட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரக்கொத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக பாருங்க. இந்த டைப் ஆஃப் மரக்கொத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் சைட்லலாம் நம்ம பொதுவாக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட அழகை வர்ணிச்சிடலாமா. இவங்களோட முதுகுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் போல மின்ற மாதிரி நிறங்கள் இருக்குங்க. அதனால தான் இவங்களுக்கு கோல்டன் ஃப்ளேம் பேக் அப்படின்னு பெயர் வந்துருது. அதே மாதிரி ஆண் பறவைக்கு பார்க்கும்போது சிவப்பு க்ரௌன், அதாவது தலைக்கு மேல சிவப்பு க்ரௌன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான வண்ணம் இருக்குங்க. அடுத்து இவங்களோட கால், அதாவது சவுண்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பிச்டா இருக்குங்க. அதாவது ரொம்ப லவுடா, சம்டைம்ஸ் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாகவே இருக்கும். லைக் கி அந்த மாதிரி ரொம்ப லவுடா கத்துவாங்க. ஸோ இவங்க கத்துனாங்க அப்படின்னா ஊருக்கே கேட்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சம்டைம்ஸ் அந்த மரக்கொத்தி வந்து மரத்தில் கொத்தும் இல்லையா, அந்த சத்தம் கூட சம்டைம்ஸ் கால் மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹை ஃபோர்ஸில் அவங்க வந்து மரக்கொத்துவாங்க. அடுத்து ஹேபிட்டாட்ஸ், இவங்களோட வாழ்விடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டு, இந்த ஹூட்டட் பார்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கண்டிப்பாக இவங்களை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது மரம் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மரங்கள் அதிகமாக காணப்படுதோ அங்கெல்லாம் இந்த உட் பெக்கர்ஸை கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தென்னை மரம் இருக்கு. எவ்ரிடே வந்து அட்டண்டன்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் போட்டுட்டு போவாங்க. அடுத்து இவங்களோட ஃபீடிங் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ஷார்ட் பீக்ஸால் இன்செக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஸோ அதை நம்ம உணவாக மாற்றிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்ரிஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே இங்கே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இவங்களோட நெஸ்டிங் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு டெட் ட்ரீஸை வந்து இவங்க தேடி பிடிச்சி அதுக்குள்ள ஒரு நெஸ்ட் மாதிரி ஒரு ஹோலை கிரியேட் பண்ணி அங்கே தன்னோட வாழ்க்கையை கழிச்சுப்பாங்க. அதாவது முட்டையிடுறதா இருக்கட்டும், குஞ்சு பொறிக்கிறதா இருக்கட்டும், அந்த குஞ்சை வந்து வளர்க்குறதா இருக்கட்டும், ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அவங்களுக்கு அந்த ஒரு டெட் ட்ரீஸ்லேயே முடிஞ்சிருது அப்படின்னு தான் சொல்லணும். உட் பெக்கரோட யூனிக் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மரக்கொத்தின் பேர் வந்ததுக்கான ரீசனே அவங்களோட பீக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அந்த பீக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க நெஸ்ட் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விதமான யூசேஜுக்குமே அவங்க பீக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பீக்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களோட லெக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு அதை அழகாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக மரத்து கூட நல்லா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதோட அட்டாச்மெண்ட்டோட லெக் வித் ட்ரீஸ் வந்து சூப்பராக இருக்கும். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட டங் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் நான் பெருசாக பார்த்தது கிடையாது. பட் உள்ளே இருக்க இன்செக்ட்ஸை பிடிச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த டங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட் பெக்கரோட யூனிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்களோட ஈக்காலஜி, அதாவது ரோல் இன் நேச்சர் என்ன, இவங்களால நம்ம ஈக்காலஜிக்கு என்ன ஒரு பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. ட்ரீஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச்சடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வயல்வெளிகள்லாம் நம்ம பார்க்கறது உண்டு. அதாவது மரங்களுக்கு வைத்தியமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்து ஸோ இவங்க வந்து கொன்று அதை இரையாக்குறதுனால இந்த பூச்சி வந்து மரத்தை அஃபெக்ட் பண்ணுறது குறைஞ்சு மரத்தோட செல்ஃப் லைஃப் வந்து உயருது. ஸோ மரங்கள் காக்கப்படுது அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ அந்த விஷயத்துல இவங்க வந்து பெஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி பெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படிதான் சொல்லணும். பொதுவாகவே இந்த பறவையை பத்தி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நான் கேமராவை தூக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இவங்களை பார்க்கறது பிடிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவுமே இருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப அப்ரோச் பண்ணக்கூடாது, அதாவது ரொம்ப முன்னாடி போய் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. இதோட ஃபியர் ஆஃப் சர்க்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தாங்க நம்ம ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க பறந்து போயிடுவாங்க. இந்த அழகான ரொம்ப ரம்மியமான மரக்கொத்தியை வெளியே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரசிக்க மறந்துடாதீங்க. இந்த மரக்கொத்தியை பார்க்கும்போது எனக்கு 1-2 விஷயங்கள் வார்த்தைகளாக சொல்லணும் அப்படின்னு தோணுது. இது வெறும் மரங்கொத்தி அல்ல, மரத்துடன் வாழும் இசைக்கலைஞன் மாதிரியான ஒரு பறவை. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பறவைகளை பற்றி நம்ம பேசுவோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.